அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து MA 3151 மேட்ரிசஸ் அண்டு கால்குலஸ். இதில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம ஒரு 16 மார்க் எப்படி வாங்குகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் B 16 மார்க்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ரிப்பீட்டட் கொஸ்டின் எப்படி நம்ம சால்வ் பண்ணி மார்க் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். அது வந்து ரெடியூஸ் த குவாட்ராட்டிக் ஃபார்ம் 8x square plus 7y square plus 3z square minus 12xy minus 8yz plus 4zx into the canonical form. அதாவது ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஈக்குவேஷன் பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை கெனோனிக்கல் ஃபார்மாக மாற்ற சொல்லிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் நேச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒவ்வொரு ஆன்சரை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மில் இருந்து எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் ஏ ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனில் எத்தனை வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ் ஒய் இசட்டை காலம் வைஸாகவும் ரோ வைஸாகவும் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற நம்பர்ஸை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் ஃபார்மில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு எப்படி கிடைக்கும்? இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இது மீட் பண்ணக்கூடிய இந்த இடத்துல தான் அந்த பாயிண்ட்டை நம்ம பேஸ்ட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் 8 அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். அடுத்தது ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு +7 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒய், இந்த பக்கம் ஒய், இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷனோட பிளேஸ் இது. அப்போ ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடுறோம். இங்கே 7 வந்துடுது. அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? இசட் ஸ்கொயர் பக்கத்தால் +3 கொடுத்துருக்காங்க. அப்போ இசட் ஸ்கொயர் எந்த இடத்துக்கு வரும்? இசட் இன்ட்டு இசட் இந்த பிளேஸில் வரும். அப்போ அந்த பிளேஸில் இசட் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை 3 பேஸ்ட் பண்ணிடுறோம். அடுத்தது எக்ஸ் ஒய் கோஎஃபிஷியன்ட்டு -12 வருது. இது எக்ஸு, இது ஒய். ஸோ இந்த பிளேஸில் தான் நம்ம நம்பரை பேஸ்ட் பண்ணணும். அப்படி என்ன நம்பர் அங்கே இருக்குது அப்படின்னா -12 இருக்குது. -12 டிவைடட் பை 2வாக இந்த இடத்துக்கு எடுத்துக்கணும். அதாவது டயகனல்ஸ் தவிர நான் டயகனல் எலிமெண்ட்ஸில் என்ன கோஎஃபிஷியன்ஸ் வந்தாலும் அதை 2வால் டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ நான் டயகனல் எலிமெண்ட்ஸில் வர்ற இந்த கோஎஃபிஷியன்ட்டை 2வால் டிவைட் பண்ணால் -6ன்னு வரும். ஸோ எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு இது அப்படின்னா ஒய்எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு இதே தான். ஸோ ரெண்டு ஈக்குவல் தான் நமக்கு தெரியும். எக்ஸ் ஒய்யு இப்படி மல்டிப்ளை பண்ணாலும் ஒய்எக்ஸ்னாலும் ஒன்று தான். அப்போ ஒய்எக்ஸ் பிளேஸுக்கும் நம்ம அந்த நம்பரை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒய் எக்ஸ் இந்த பிளேஸு. ஸோ இந்த -6ஐ இங்கேயும் நம்மளால் எடுத்துக்க முடியுது. ஸோ அந்த இடத்துல -6 வந்துடுது. அடுத்தது என்னென்னா ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டு -8. ஒய் இசட் எங்கே இருக்குது? இங்கே ஒய் இருக்குது, இங்கே இசட் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு தான் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் -8 2வால் டிவைட் பண்ணால் -4. அதே தான் இசட் ஒய்க்கு வரும். இசட் ஒய்க்கு வரும். இசட் ஒய் எங்கே வரும்? இங்கே இசட்டு, இங்கே ஒய். இசட் ஒய்க்கும் அதே -4 வந்துடுது. ஸோ இது முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, இசட் எக்ஸு. இசட் எக்ஸ் எங்கே வரும்? இங்கே இசட்டு, இங்கே எக்ஸு. இந்த இடத்துக்கு என்ன வேல்யூ நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம்னா இந்த கோஎஃபிஷியன்ட்டை 2வால் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ +4 இருக்குது, 2வால் டிவைட் பண்ணால் +2. அதே தான் இசட் எக்ஸ் மாதிரியே தான் எக்ஸ் இசட்டுக்கு வரும். ஸோ எக்ஸ் இசட்டுக்கும் அதே நம்பர் வந்துடுது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், டயகனல்ஸை தவிர மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் கோஎஃபிஷியன்ஸை 2வால் டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த டயகனல்ஸ் நம்பர்ஸை டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட மேட்ரிக்ஸ் ஏ கிடச்சிருச்சு. அடுத்ததாக டு ஃபைண்டு ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு அதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வேணும். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்ம் வந்து இதுதான். 3/3 மேட்ரிக்ஸ்னால் lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இதை நம்ம மெமரி பண்ணிக்கலாம். இதில் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக s1 s2 s3 இது 3 கண்டுபிடிச்சா போதும். ஃபஸ்ட்டு நான் s1 கண்டுபிடிக்கிறேன். s1 எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இந்த மேட்ரிக்ஸ் ஏ இருக்கு இல்லையா, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் ஏல இருக்கிற டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணால் போதும். மீதி அந்த சென்டென்ஸ் எல்லாம் புக்கில் இருக்கிற மாதிரி எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம டைரெக்டாக ஆன்சரே எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு s1 எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இந்த டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணுறோம். ஸோ 8 + 7 + 3
8 + 7 + 3 ஆட் பண்ணால் 10, 8, 18 வந்துடுது. அடுத்தது S2 கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த செகண்டு S2 எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா இதே மேட்ரிக்ஸிலிருந்து தான் கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற டயகனல் எலிமெண்ட்ஸுக்கு தான் மைனர்ஸ் எடுக்கணும். எப்படி எடுக்கிறோம்னா இது 3 தான் டயகனல் நம்பர்ஸ். இந்த 3க்கும் நான் மைனர்ஸ் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 8க்கு எடுக்க போகிறேன். 8க்கு எடுக்கும்போது 8 இருக்கிற அந்த நம்பர் இருக்கிற காலத்தையும் ரோவையும் விட்டுட்டா மீதி இருக்கிற நம்பர்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம். மீதி நம்பர்ஸ் என்னென்ன 7 -4 -4 3 இங்கே இருக்குது பாருங்கள். 7 -4 -4 3. அதே மாதிரி ப்ளஸ் போட்டுட்டு அடுத்தது இந்த 7க்கு இது தானே டயகனல் நம்பர், இதுக்கு அடுத்த டயகனல் இது தான். ஸோ இந்த டயகனலுக்கு மைனஸ் எடுக்கணும். அப்போ இந்த 7 இருக்கிற காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோம்னா மீதி நம்பர் பாருங்கள் 8 2 2 3. ஸோ 8 2 2 3. அதேமாரி இன்னும் 1 இருக்குது. இந்த டயகனல் நம்பருக்கு மைனஸ் எடுக்கணும். ஸோ அந்த 3 இருக்கிற காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோம்னா 8 - 6 -6 7. 8 - 6 -6 7 முடிஞ்சது. இப்போ டிட்டர்மினன்ட் எடுத்த ஆன்சர். டிட்டர்மினன்ட் எப்பயுமே தெரியும் நமக்கு. இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், ரைட் கிராஸு, அப்புறம் லெஃப்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 7 × 3 21 -4 × -4 60. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. அடுத்தது ப்ளஸ் 8 × 3 24 -2 × 2 4. அடுத்தது ப்ளஸ்ஸு 8 × 7 56 -6 × -6 +36 அங்கே எழுதிடுறோம். ஸோ இப்போ இதனுடைய கால்குலேஷன் தான் ஃபைனல் ஆன்சர். 21 - 16 5, 24 - 4 20, 56 - 36 20, ஆட் பண்ணால் 45. S2வும் கம்ப்ளீட்டட். அடுத்தது S3ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸோட நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா போதும். இதுதான் டிட்டர்மினன்ட்டோட சிம்பிள். இப்போ டிட்டர்மினன்ட் எந்த நம்பருக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த 3 நம்பருக்கும் தான் டிட்டர்மினன்ட் எடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு 3 நம்பருக்கு தான் டிட்டர்மினன்ட் எடுக்கணும். மேட்ரிக்ஸ் ரூல் பிரகாரம் இந்த இடத்துல சைன் என்ன இருக்கும்னா ப்ளஸ்ஸும், இந்த இடத்துல மைனஸும், இந்த இடத்துல ப்ளஸ்ஸும் சைன் இருக்கும். ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் டிட்டர்மினன்ட் எடுக்கணும், மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 8ங்கிற நம்பருக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். அப்போ அந்த 8ம் இன்க்ளூட் ஆகிரும். 8 இன்ட்டு அந்த 8 இருக்கிற காலத்தையும் ரோவையும் விட்டுட்டு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ இந்த 8 இருக்கிற இந்த காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோம்னா 7 × 3 21 -4 × -4 16 எடுத்தாச்சு. அடுத்தது ரெண்டாவது சிம்பிள் சைன் மைனஸ் இருக்கா, அதனால் அந்த மைனஸை எடுத்துக்கிறோம். டிட்டர்மினன்ட்டுக்கு அந்த மைனஸ். அடுத்தது இங்கே -6 இருக்குது, அதனால் அந்த -6க்கும் டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அப்போ -6 இன்ட்டு இந்த நம்பர் இருக்கிற காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோம்னா 8 2 2 3க்கு தான் நம்ம எடுக்க போகிறோம். சரி, இந்த நம்பர் இருக்கிற காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோம்னா -6 3 மல்டிப்ளை பண்ணால் -18. அடுத்தது -2வையும் -4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -8. ஸோ இதையும் விட்டுட்டோம்னா இந்த 4 நம்பருக்கு டிட்டர்மினன்ட் எடுத்துட்டோம். அடுத்தது ப்ளஸ். ஏன் ப்ளஸ் வந்துச்சு? ஏன்னா டிட்டர்மினன்ட்டோட மேட்ரிக்ஸ் சைன் வந்து இந்த இடத்துல ப்ளஸ்ஸு. அப்புறம் இந்த 2க்கு எடுக்கிறோம். ஸோ 2 இன்ட்டு இந்த 2 நம்பர் இருக்கிற காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோம்னா இந்த 4 நம்பருக்கும் டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ -6 × -4 24 -2 × 7 14. ஸோ டிட்டர்மினன்ட் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கால்குலேஷனோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஆன்சரை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற நம்பரை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். 5 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 6 அப்படியே வந்துடும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8, -18ல் 8 போயிடுச்சுன்னா -10 அப்படியே வந்துருச்சு. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற 20 மைனஸ் பண்ணோம்னா 10 வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. இப்போமா தான் வெளியில் இருக்கிற நம்பரை உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். 8 × 5 40 -60 + 20 உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் 40 + 20 60. இங்கே -60 + 60 -16 கேன்சல் ஆயிடுச்சு, 0. ஸோ 3 வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ கொண்டு வந்து இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் S1 S2 S3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ S1 வந்து 18, S2 ஸோ நம்ம S1 S2 S3 சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லேருந்து லேம்டா கண்டுபிடிக்கணும். லேம்டா தான் ஐகன் வேல்யூஸ். ஸோ எப்படி லேம்டா கண்டுபிடிக்க போகிறோம்னா
இந்த ஈக்குவேஷனில் இருந்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரையும் நம்ம பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் டேர்ம் 0 ஆயிடுச்சு. அதனால் நமக்கு ஈஸியாக லேம்டா கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த 3 நம்பர்லேயும் லேம்டா இருக்குது. இந்த 3 நம்பரில் இருந்தும் லேம்டாவை வெளியில் எடுத்துடலாம். ஒருவேளை இந்த இடத்துல நம்பர் வந்திருந்தால் இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது, சிந்தட்டிக் டிவிஷனில் போடுவோம். அதை அடுத்த சம்மில் பார்க்குறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை பொறுத்தவரையும் நமக்கு ஈஸியாக கிடைக்கிது ஆன்சர். ஏன்னா இந்த லாஸ்ட் டேர்ம் 0 ஆயிடுச்சு. ஸோ லேம்டாவை வெளியில் எடுத்தோம்னா ஒவ்வொரு நம்பர்லேருந்தும் லேம்டா வெளியில் எடுக்கணும். நான் இந்த நம்பர்லேருந்து லேம்டா வெளியில் எடுத்துட்டா இங்கே லேம்டா ஸ்கொயர் தான் இருக்கும், 1 குறைஞ்சிருச்சு. இங்கேருந்து ஒரு லேம்டா வெளியில் எடுத்துட்டால் ஒரு லேம்டா தான் இருக்கும், இந்த -18 அப்படியே இருக்கும். இங்கேருந்து லேம்டா வெளியில் எடுத்துட்டா இங்கே எதுவுமே இருக்காது, அப்போ 45 மட்டும் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ இது மினிமைஸ் ஆகி இந்த ஸ்டெப்பு கிடச்சிருக்கு. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷனை பொறுத்தவரையும் நமக்கு என்ன கான்செப்டை புரியணும்னா, 2 நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனுடைய ஆன்சர் 0வாக இருக்குது. அப்படின்னா ஒன்று இந்த லேம்டா 0வாக இருந்தாலும் 0 × anything 0 ஆயிரும், அல்லது இந்த ஈக்குவேஷன் 0 மதிப்பு 0வாக இருந்தாலும் 0 × லேம்டா 0 ஆயிரும். ஸோ இப்படி தான் இதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த லேம்டாவோட மதிப்பு 0வாக இருந்தாலும் இந்த ஈக்குவேஷன் சால்வு, அல்லது இந்த ஈக்குவேஷன் லேம்டா ஸ்கொயர் -18 லேம்டா + 45 0வாக இருந்தாலும் இந்த ஈக்குவேஷன் சால்வ் ஆகுது. அப்படிங்கிறதுனால இதை நம்மளால் இப்படி 2ஆக பிரித்து எடுத்துக்க முடியுது. இப்போ லேம்டாக்கு 0ங்கிறது ஒரு ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் 3 வேல்யூ இருக்கும், ஒரு வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் 2 வேல்யூ இந்த ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்தவரையும் நம்மளால் 2 ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா, ஷார்ட்கட் மெத்தடு. ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 45 கிடைக்கணும், அதே 2 நம்பரை ஆட் பண்ணும்போது -18 கிடைக்கணும். ஸோ சேம் நம்பர் 2 நம்பர் இருக்கணும், அதை மல்டிப்ளை பண்ணால் +45 கிடைக்கணும், அதே 2 நம்பரை ஆட் பண்ணும்போது -18 கிடைக்கணும். ஸோ 3 -3 -15 அப்படிங்கிற 2 நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா பாருங்களேன், -3யும் -15ம் மல்டிப்ளை பண்ணால் +45 கிடைக்கும். இந்த சைனோடு சேர்த்து தான் எடுத்துக்கணும். அடுத்தது இதே நம்பர் ஆட் பண்ணுங்களேன், -3யும் -15ம் ஆட் பண்ணால் -18 கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்படி 2 ஃபேக்டரை நம்மளால் பிரிக்க முடியுது. இந்த ஷார்ட்கட் மெத்தட் வச்சு எந்த நம்பராக இருந்தாலும் நம்மளால் பிரிக்க முடியும். சரி, இப்போ லேம்டாக்கு 0 ஓகே. இன்னும் லேம்டாக்கு என்ன வேல்யூஸ்னா, 2 வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த நம்பர்லேருந்து லேம்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ -3 அந்த பக்கம் கொண்டு போக போகிறோம், +3 ஆயிடுது. இதே இந்த நம்பர் வச்சு கால்குலேட் பண்ணும்போது -15 அந்த பக்கம் போகும்போது +15 ஆகிடுது. போதும், நம்ம இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். இது 2லேருந்தும் நம்ம லேம்டா வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது இந்த இடத்துல ப்ளஸ் நம்பர் இருந்தால் அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகும், இந்த இடத்துல மைனஸ் நம்பர் இருந்தால் அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால அந்த பக்கம் போய் ப்ளஸ்ஸாக கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு த ஐகன் வேல்யூஸ் ஆர் என்னென்னா இந்த 0 1 3 1 15 1. ஸோ இதுவரையும் கரெக்டாக நீ ஆன்சர் பண்ணால் தான் அதுக்கப்புறம் இருக்கிற ஃபுல் மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இதுக்கப்புறம் எவால்வேட் பண்ணுற மார்க் வராது. இதுவரை இருக்கிற மார்க்கை கொடுத்துட்டு போயிடுவாங்க. சப்டிவிஷன் மார்க் என்னவோ அதை மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும், எந்த ஒரு ஸ்டெப்லேயும் மிஸ்டேக் எல்லாம் பண்ணணும். அப்போ நம்ம படிக்கும்போது என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக ஒரு தடவை ஆன்சர் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை கிராஸ் செக் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. ஏன்னா ஐகன் வேல்யூஸ் தான் எவால்வேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மெயினாக பார்ப்பாங்க. இது கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா ஃபர்தராக அவங்க அடுத்த ஸ்டெப்ஸை பார்க்க போயிடுவாங்க. இங்கே மிஸ்டேக் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டாங்க. அதனால் டைமு கொடுத்து டைமு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஆன்சரை போட்டுட்டு ஒரு தடவை பிஃபோர் ஸ்டெப்ஸை கிராஸ் செக் பண்ணிக்கங்க. அடுத்தது இந்த ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கணும். ஐகன் வேல்யூஸை யூஸ் பண்ணி ஐகன் வெக்டார்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டு ஃபைண்டு ஐகன் வெக்டார்ஸை கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருக்கிறாங்க. a மைனஸ் லேம்டா i ஆஃப் x ஈக்குவல் டு 0. ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஏங்கிற மேட்ரிக்ஸு நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸு, அதில் டயகனலில் லேம்டாவை மைனஸ் பண்ணிவிட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூஸு தான் ஐகன் வெக்டார்ஸுங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஏ மேட்ரிக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, டயகனல் எல்லாம் லேம்டாவை மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அதுதான் இதனுடைய ஷார்ட்கட் ஈக்குவேஷன். இப்போ நம்மக்கிட்ட லேம்டா வேல்யூஸ் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. இது 3லேயும் 3 ஐகன் வெக்டார் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 0க்கு போட போகிறோம். அங்கே கேஸ் 1. கேஸ் 1 என்ன பண்ணுறோம், லேம்டாக்கு 0 எடுத்துக்கிட்டு ஒரு ஆன்சர் போட போகிறோம். ஐகன் வெக்டார் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ லேம்டாக்கு 0னா எங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், இந்த ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கிற இந்த ஈக்குவேஷனில் லேம்டாக்கு பதிலாக 0 எடுத்துக்க போகிறோம். ஸோ 0 0
0 கொடுத்துட்றோம். அப்போ மீதி என்ன வரும்? அந்த மேட்ரிக்ஸ் ஏவே தான் வரும். 8 - 6 2, 8 - 6 2, -6 7 -4, -6 7 -4, 2 -4 3, லேம்டாவெல்லாம் 0 ஆயிடுச்சு. இப்போ இதில் இருந்து எப்படி நம்ம ஐகன் வெக்டார் கால்குலேட் பண்ண போகிறோங்கிறது பார்க்குறோம். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை பொறுத்தவரை நம்மக்கிட்ட 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். நான் 2 தான் எழுதியிருக்கேன். பாருங்களேன், 8x1 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் -6y + 2z ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. அடுத்தது ரெண்டாவது ரோவை எடுத்து காலத்தை மல்டிப்ளை பண்ணலாம். -6x + 7y -4z. நமக்கு தெரியும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு நம்பருக்கு ஃபஸ்ட்டு நம்பர், செகண்ட் நம்பருக்கு செகண்ட் நம்பர், தேர்டு நம்பருக்கு தேர்டு நம்பர். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். மூணாவது ஈக்குவேஷன் நாட் நெசசரி, போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த 2 ஈக்குவேஷன் போட்டதுக்கப்புறம் இது ரெண்டும் ஈக்குவலாக டிஃப்ரெண்ட்டான்னு மட்டும் பாருங்கள். ஒருவேளை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த 2 ஈக்குவேஷனே போதும் நமக்கு ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு தான். இங்கே பாருங்களேன், இங்கே 8 இருக்குது, இங்கே -6 இருக்குது. ஆனால் அடுத்த ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -6, இங்கே 7. ஸோ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு தான். ஸோ இதை வச்சு இந்த 2 ஈக்குவேஷனும் டிஃப்ரெண்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மூணாவது ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த 2 டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன் இருந்தால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூலை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஐகன் வெக்டார் கால்குலேட் பண்ண முடியும். எப்படி? செகண்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் செகண்ட் நம்பர் -6, அடுத்த கோஎஃபிஷியன்ட் 2, அடுத்த கோஎஃபிஷியன்ட் 8, அடுத்தது -6 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் செகண்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 7 -4 -6 7. ஸோ இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் பிரகாரம் ஷார்ட்கட்டாக நம்மளால் இந்த 4 நம்பர்ஸு எடுத்துக்க முடியுது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூவும், அடுத்த 2 நம்பரையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒய்யோட வேல்யூவும், அடுத்த 2 நம்பரையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இசட்டோட வேல்யூ கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல். இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். டிட்டர்மினன்ட் தான். -6 -4 இங்கே எடுத்துக்கிட்டோம். இங்கே 7 2. அடுத்தது இந்த 2 நம்பருக்கும் டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம். 2 8 -4 6, 8 -6 -6 7 இங்கே. இப்போ டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறேன். அடுத்ததில் இந்த இடத்துல வருது x by -6 -4 24 -7 × 2 14 எழுதியாச்சு. அடுத்தது இந்த டிட்டர்மினேஷன் என்ன? 2 × -6 -12 மைனஸ் இந்த ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் -4 8 -32. அடுத்தது இசட்டுக்கு தேர்டு 8 × 7 56 -6 × -6 36. ஸோ மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது எக்ஸ் பை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 10, இங்கே வந்து -× ப்ளஸ் ஆயிரும். இங்கே மிஸ்டேக் பண்ணக்கூடாது, கவனமாக பண்ணிக்கணும். ப்ளஸ் ஆனால் 32, 32ல் 12 போயிடுச்சுன்னா 20, இங்கே வந்து 56ல் 36 போயிடுச்சுன்னா 20. ஸோ இந்த 3 வேல்யூஸ் தான் லேம்டா 0ங்கும் போது கிடைக்கிற ஐகன் வெக்டார். ஸோ அந்த 3ஐயும் நான் கலெக்ட் பண்ணி எக்ஸாக எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐகன் வெக்டாராக எழுதிக்கிறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு பாரு நம்பர் பெருசாக இருக்குது. இதை மறுபடியும் நான் யூஸ் பண்ண வேண்டிங்கிறதுனால இதை நான் சின்ன நம்பராக மாற்றிக்க போகிறேன். ஸோ எல்லாத்துலேயும் 10 இருக்கிறதுனால 10ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ 10ஆல் டிவைட் பண்ணும்போது 1, 10ஆல் டிவைட் பண்ணும்போது 2, 10ஆல் டிவைட் பண்ணும்போது 2. ஸோ இப்போ சின்ன நம்பராக நாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இது ஃபஸ்ட் ஐகன் வெக்டார். இதே மாதிரி இன்னும் 2 ஐகன் வெக்டார் போடணும். அதை நம்ம பார்ப்போம். இப்போ கேஸ் 2 செகண்ட் ஐகன் வெக்டார் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஐகன் வேல்யூ என்ன? 3. ஸோ வென் லேம்டா 3ஆக இருக்கும்போது செகண்ட் ஐகன் வெக்டார் என்ன? நமக்கு தெரியும் ஏ மேட்ரிக்ஸில் டயகனலில் மட்டும்தான் லேம்டா மைனஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த 3ஐ இந்த ஏ மேட்ரிக்ஸில் டயகனலில் மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். மைனஸ் பண்ணுறோம். ஸோ -3 -3 -3. அப்போ இங்கே 5, இங்கே 4, இங்கே 0ன்னு வரும். மீதி நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே தான் வரும். இப்போ வழக்கம் போல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் 5x -6y + 2z போட்டோம். ரெண்டாவது ஈக்குவேஷன் போடுறோம். -6x + 4y -4z. இந்த 2 ஈக்குவேஷன் எழுதிட்டு NF இந்த 2 ஈக்குவேஷனும்
டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதுவே நமக்கு போதும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்க்குறோம். ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5 இருக்குது, ஆனால் இங்கே எக்ஸுக்கு -6 இருக்குது. இது ஒன்றே போதும் டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன் சொல்கிறதுக்கு. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் பிரகாரம் செகண்ட் நம்பர்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். -6 2 5 -6 ஸ்டார்ட் பண்ண நம்பர்லேயே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் செகண்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 4 -4 -6 +4. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல். ஃபஸ்ட்டு வந்து இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா அது எக்ஸோட வேல்யூ, ஃபஸ்ட்டு வேல்யூ. அடுத்தது இந்த 2 5 -4 -6க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் அது ஒய்யோட வேல்யூ. அதே மாதிரி இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்தோம்னா 5 -6 -6 4 எடுத்தோம்னா அது இசட்டோட வேல்யூ. இப்போ டிட்டர்மினன்ட் எடுத்து என்னென்ன அந்த இசட்டோட வேல்யூ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது எக்ஸ் பை இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டிட்டர்மினன்ட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ 624 -8. அடுத்தது ஒய்க்கு என்ன, -12 -20. அடுத்தது 20 -36 எடுத்துக்கிட்டோம். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 16 இங்கே +20 12 போயிடுச்சுன்னா 8, இங்கே 20ல் -36 பண்ணோம்னா -16. இது மூணையும் கலெக்ட் பண்ணி ஒரு வெக்டார், செகண்ட் வெக்டார்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதில் 3 எழுதிக்கிறோம். இது பார்க்க பெரிய நம்பராக இருக்குது. ஸோ வழக்கம் போல் நம்ம இதை சின்ன நம்பராக மாற்றிக்கிறோம். ஏன்னா இதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குதுன்னா 8 இருக்குது. ஸோ 8ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிக்க போகிறோம். அப்போ இங்கே 2, 8ஆல் டிவைட் பண்ணால் 1, இங்கே -2ன்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டாவது ஐகன் வெக்டார். இப்போ நம்ம தேர்ட் ஐகன் வெக்டார் கால்குலேட் பண்ணுவோம். தேர்டு கேஸ் என்னென்னா லேம்டாக்கு 15 ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதை யூஸ் பண்ணி நம்ம தேர்ட் ஐகன் வெக்டார் கால்குலேட் பண்ண போகிறோம். வழக்கம் போல் டயகனல்ஸில் மட்டும் இந்த ஐகன் வேல்யூ மைனஸ் பண்ணால் போதும். அதை தான் முன்னாடி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ டயகனலில் மைனஸ் பண்ணோம்னா இங்கே -7, இங்கே -8, இங்கே -12, மீதி நம்பர்லாம் அப்படியே தான் வரும். ஸோ இப்போ இதே மாதிரி 2 டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சா போதும். பார்க்குறோம் 2 டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். இதை பார்த்தாவே நமக்கு தெரியுது. மல்டிப்ளை பண்ணோம்னா -7x1 -6y +2z அங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எழுதிட்டோம். அடுத்தது -6x -8y -4z செகண்ட் ஈக்குவேஷனை எழுதிக்கிறோம். கண்டிப்பாக இது 2 டிஃப்ரெண்ட்டு தான். டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன் இருந்தால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் நம்பர்லேருந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். -6 2 -7 -6 க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம் ஸ்டார்டிங் நம்பர்லேயே. -8 -4 -6 -8 க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எக்ஸோட வேல்யூ, இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஒய்யோட வேல்யூ, இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இசட்டோட வேல்யூ. ஸோ டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு நான் நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம். ஸோ 24 -16 அதை கேர்ஃபுல்லாக எழுதிக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸு கரெக்டாக எழுதிக்கணும். -12 -28. அதே மாதிரி இங்கே 56 -36 டிட்டர்மினன்ட் எடுத்துட்டோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இங்கே ஆட் பண்ணால் 40, இங்கே ஆட் பண்ணால் சப்ட்ராக்ஷனில் -40, இங்கே சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 20. ஸோ இந்த நம்பரை கலெக்ட் பண்ணி ஒரு தேர்ட் ஐகன் வெக்டாராக எழுதிக்கிறேன். இது பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இதில் காமனாக 20 இருக்குது. 20ஆல் 3 நம்பரையும் டிவைட் பண்ணுறேன். 2 -2 1. ஸோ இது 3ஐயும் கலெக்ட் பண்ணி இந்த ஐகன் வெக்டார்ஸ் ஆர் நான் ஒரு ஃபோல்டரில் ஒரு மேட்ரிக்ஸாக நான் எழுதிக்கிறேன். ஏன்னா இது எனக்கு தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஐகன் வெக்டாரையும் கண்டுபிடிச்ச 3 ஐகன் வெக்டாரையும் இப்படி எழுதுறதுனால இதுக்கு அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க போகிற நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் நமக்கு ஈஸியாகுது. அதுக்காக தான் இதை கலெக்ட் பண்ணி ஒன்றா எழுதியிருக்கேன் 3 ஐகன் வெக்டாரையும். இந்த எண்ணுனா என்ன அப்படின்னா நம்ம அடுத்ததாக கண்டுபிடிக்க போகிறது எண் வந்து நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த நேமு ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எண் அப்படின்னு எழுதினாவே போதும். ஸோ ஏன்னா இதுவே உங்களுக்கு ½ an hour ஆயிரும். இந்த சம்மு போட்டு 16 மார்க் எடுக்கிறதுக்கு ½ an hour ஆயிரும். இதில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணோம்னா அடுத்தடுத்த சம்மு நமக்கு டிஃபிகல்ட்டாக போயிடும். அதனால் ஷார்ட்டாக டு ஃபைண்ட் என் அப்படின்னு எழுதினாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வருவாங்க எவாலுவேட் பண்ணுறவங்க. ஸோ என் எப்படி அப்படின்னா நாம் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இந்த ஐகன் வெக்டார்ஸை கலெக்ட் பண்ணி நாம் எடுத்துக்க போகிறோம். நாம்னா என்ன, ஒவ்வொரு காலத்துலையும் இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் நாம் எடுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் நாம் எடுக்கணும். இப்போ நான் 1ங்கிற நம்பருக்கு நாம் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா அந்த நம்பர் டிவைடட் பை அந்த காலத்தில் இருக்கிற எல்லா நம்பரோட ஸ்கொயரோட அடிஷனோட ஸ்கொயர் ரூட். அவ்வளோதான்.
இதில் என்னென்ன நம்பர் இருக்குது காலத்தில் 1 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது. அதையெல்லாம் ஸ்கொயர் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள், ஸ்கொயர் ரூட் எடுங்க. இதுதான் நாம் எடுக்கிற மெத்தட். அதேமாரி செகண்ட் நம்பருக்கு இந்த நம்பருக்கு எடுக்கும்போது அந்த நம்பர் டிவைடட் பை அந்த காலத்தில் இருக்கிற எல்லா நம்பரோட ஸ்கொயரோட அடிஷனோட ஸ்கொயர் ரூட். இதே மாதிரி தான் இது கீழே வரும். அதேமாரி தேர்டு நம்பருக்கும் 2. ஃபஸ்ட்டு காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்டு காலத்துக்கும் நம்ம நாம் எடுக்கணும். ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம நாம் எடுக்கணும். ஸோ இந்த 2ங்கிற நம்பருக்கு நாம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பர் 2 டிவைடட் பை அந்த காலத்தில் என்னென்ன நம்பர் இருக்கோ அதையெல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். வழக்கம் போல தான். அதே மாதிரி தான் தேர்டு காலத்துக்கும் அந்த நம்பர் டிவைடட் பை அந்த காலத்தில் இருக்கிற நம்பரோட ஸ்கொயரோட அடிஷன் அதுக்கு ஸ்கொயர் ரூட். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம எடுக்கிறோம். 1 டிவைடட் பை -2 டிவைடட் பை. இதை கேர்ஃபுல்லாக எழுதிக்கணும். இந்த ஸ்கொயர் ரூட்டு எதையும் மறந்துடக்கூடாது. மறந்துட்டால் இதுக்கு மேலே இருக்கிற மார்க்கு உங்களுக்கு கேன்சல் ஆகிரும். இது வரையும் ஸ்டெப்ஸு மார்க் கிடைக்கும். சரி, இதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் நம்மளால் நாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த காலம் வைஸ் தான் எடுத்ததுக்கப்புறம் இதை மினிமைஸ் பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி? 2 × 2 4, 2 × 2 4, 4 + 4 8, 8 + 1 9. ஸோ அதை நான் இங்கே எழுதியிருக்கேன் √9. ஸோ கீழே இருக்கிற எல்லா ஸ்கொயர் ரூட் நம்பருக்கும் நான் சிம்பிளிஃபை பண்ணி √9 எல்லா நம்பருக்குமே வருது. ஏன்னா 4 + 4 + 1 9. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லா நம்பர்லேயும் இந்த ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸு 9 வருது. அப்புறம் 9க்கு ரூட் எடுக்க முடியுது, அதனால் ரூட் எடுத்தால் 3. அப்போ எல்லா நம்பருக்கும் 3 வந்துடும். டிவைடட் பையில் 3 வந்துடும். ஒருவேளை √8 அப்படின்னு கிடச்சிருந்ததுன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, √8ன்னே வச்சுக்கலாம். ஸோ நம்மளால் இங்கே ரூட் ஈஸியாக எடுக்க முடியுதுங்கிறனால கால்குலேஷனில் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் டயகனல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அடுத்ததாக நம்ம டி கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் டி அப்படின்னு போடுறோம். டினா என்ன? டயகனல் மேட்ரிக்ஸ். நம்ம டயகனல் மேட்ரிக்ஸ்னு எழுதணும்னு அவசியம் இல்லை, டின்னு எழுதுனாவே போதும். அது டயகனல் மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். அடுத்தது டி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? டிங்கிறது என்னென்னா இந்த நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் முன்னாடி n கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த என்னோட டிரான்ஸ்போஸ் அப்புறம் ஏங்கிற மேட்ரிக்ஸ் அதுவும் நம்ம தான் கண்டுபிடிச்சோம். அதனுடைய மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் அது கூடயே என்னையும் மல்டிப்ளை பண்ணணும், அதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் இதுதான் டி. ஸோ இந்த டியோட ஃபார்முலா நீங்கள் மெமரி பண்ணிக்கணும், கரெக்டாக எழுதிக்கணும். இப்போ n டிரான்ஸ்போஸ்னால் என்ன? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச n இங்கே இருக்குது இல்லையா, இங்கே வாங்கல, இந்த n இருக்கு இல்லையா, இந்த n-ஐ டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்படின்னா என்ன? இந்த ரோவை காலமாக மாற்றி எழுதணும்னா அதுதான் டிரான்ஸ்போஸ். ஸோ ஒவ்வொரு ரோவையும் காலமாக மாற்றி எழுதணும்னா அது டிரான்ஸ்போஸ். இப்போ நம்ம இங்கே வந்தோம்னா அதை நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ அந்த இருக்கிற n-ஐ ரோவை காலமாக மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ டிரான்ஸ்போஸ் எடுத்தாச்சு. ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த ஏ மேட்ரிக்ஸு. அடுத்தது n டைரெக்டாக நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச n-ஐ அப்படியே வச்சுக்கணும். இது மூணையும் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸில் அண்ணா யூனிவர்சிட்டி எவால்யூவேஷனில் இந்த மூணோட மல்டிப்ளிகேஷன் வந்து எப்படி கிடைக்கும்னா ஐகன் வேல்யூஸோட டயகனல்ஸோட தான் இருக்கும். அந்த ஐகன் வேல்யூஸு டயகனல்ஸில் இருக்கும். அதுதான் டயகனல் மேட்ரிக்ஸ். ரிமைனிங் நான் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0வாக இருக்கும். நம்ம கண்ணை மூடிட்டு எழுதிக்கலாம், உங்களுக்கு மார்க் தருவாங்க. இதை மல்டிப்ளை பண்ணாலும் மார்க் தருவாங்க, டைரெக்டாக எழுதினாலும் மார்க் தருவாங்க. ஏன்னா இதை கால்குலேட்டர்லேயே போட்டு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அதை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுக்கே உங்களுக்கு ½ அன் ஹவர் ஆயிரும். பட் ஷியூராக 16 மார்க் வாங்கிக்கலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த மூணோட மல்டிப்ளிகேஷன், அதாவது நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா அது கூட ஏவை மல்டிப்ளை பண்ணி அந்த நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஐகன் வேல்யூஸ் மட்டும்தான் டயகனலில் எக்ஸிஸ்ட் ஆகும், ரிமைனிங் 0 ஆயிரும். ஃபஸ்ட்டு எந்த ஐகன் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோமோ அதை தான் ஃபஸ்ட்டு போடணும். செகண்டு எந்த ஐகன் வேல்யூக்கு நம்ம ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சோமோ அதை தான் செகண்டு போடணும். தேர்டுக்கு தேர்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த வரிசை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம ஐகன் வெக்டார் கண்டுபிடிச்சோமோ அந்த ஐகன் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ இப்போ நமக்கு டி கிடச்சிருச்சு. நேராக இப்போ கெனோனிக்கல் ஃபார்ம், இந்த கெனோனிக்கல் ஃபார்ம் தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த கெனோனிக்கல் ஃபார்மு உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் எப்படி கொடுக்குதுன்னா ஒய் டிரான்ஸ்போஸ் டி ஒய் மூலியமாக கொடுக்குது. ஒய்னா என்ன? எக்ஸ்னால் நமக்கு தெரியும் x1 x2 x3ன்னு. அதேமாதிரி ஒய்னா என்னென்னா y1 y2 y3. ஸோ நார்மலாக ஒய் எப்போவுமே நம்ம காலமாக சொல்லுவோம். அப்போ ஒய் டிரான்ஸ்போஸுங்கிறது என்னென்னா இந்த காலத்தை ரோவாக மாற்றிக்க வேண்டியதான். அப்புறம் டி, இப்போ நம்ம ரீசெண்டாக கண்டுபிடிச்ச டி.
இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற கெனோனிக்கல் ஃபார்ம் இதுதான். ஸோ ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, டயகனல்ஸ் தவிர மீதி எல்லாம் ஜீரோங்கிறதுனால இந்த நம்பர் போய் டயகனலில் மட்டும்தான் மல்டிப்ளை ஆகும், இந்த நம்பரும் டயகனலில் தான் மல்டிப்ளை ஆகும். அப்போ 0y1². அடுத்தது இந்த நம்பர் 3y2². டயகனலில் மட்டும்தான் மல்டிப்ளை ஆகும், மீதி எல்லாம் 0 ஆயிரும். y3 15, இங்கே y3 மல்டிப்ளை பண்ணால் y3² 15 வந்துடும். ஸோ இதுதான் கெனோனிக்கல் ஃபார்ம். எல்லா சம்மும் இதே மாதிரி தான் நம்ம போடுவோம், எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா சம்முலேயும் டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இதில் அடிஷ்னலாக இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நேச்சர் என்ன, இந்த ஃபார்மோட நேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கெனோனிக்கல் ஃபார்மோட நேச்சர் என்ன? இப்போ பாருங்கள், இந்த கெனோனிக்கல் ஃபார்மில் இதுதான் ஐகன் வேல்யூஸு, நம்ம கண்டுபிடிச்ச ஐகன் வேல்யூஸு தான் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும், அதுதான் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ 0, 3, 15 தான் ஐகன் வேல்யூஸ், அதுதான் இந்த கெனோனிக்கல் ஃபார்மில் இருக்குது. இப்போ இது எப்படி இருக்குது, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் எல்லாமே வேல்யூ கிடையாது, ஒன்று 0 ஆயிடுச்சு. ஸோ பாசிட்டிவ், ஆல் ஆர் பாசிட்டிவ், எல்லாமே வேல்யூவே இல்லை, ஒன்று 0 ஆகிறதுனால செமி குறைஞ்சிருச்சு, கம்மியாக செமி டெஃபினைட்டுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஃபார்ம் என்னென்னா பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ், 0 ஆனதுனால ஒரு நம்பர் குறைஞ்சிருச்சு, அதனால் செமி டெஃபினைட் இன்டெக்ரலாக இருக்குது. இதுதான் இதனுடைய நேச்சர். ஸோ இதோட இந்த சம்மு முடியுது. 16 மார்க் வாங்கிக்கலாம். இதே மாதிரி ஐகன் வேல்யூஸு ரிப்பீட் ஆகிற ஐகன் வேல்யூஸ் சம்மு இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் நல்லா படிச்சுக்கிட்டா கண்டிப்பாக நம்ம 16 மார்க் இதில் ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.